2026 யாருக்கும் இடையிலே போட்டி என்ற ஒரு தலைப்பை வைத்திருக்கிறார்கள். அப்படி தலைப்பை வைத்துவிட்டு அணிகளுக்கும் மத்தியிலும் ஒரு சின்ன குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எங்கள் அணியோடு நாம் தமிழரை வைத்திருக்கிறார்கள் என்று அவரே சந்தேகத்தோடு கேட்டார். உங்களை நம் தமிழர் என்று கருதிய காரணத்தினால் எங்களோடு வைத்திருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன். அங்கே அண்ணன் கேசி பழனிசாமி அவர்கள், அந்தோ பரிதாபம், அவர் யாரையோ ஆதரிக்கிறாரா அல்லது எதிர்க்கிறாரா என்று அவருக்கும் புரியவில்லை, எங்களுக்கும் புரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த அரங்கம் அனல் பறக்க நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கும் இடையிலே போட்டி என்று சொல்கிறார்கள். தெளிவாக ஒன்றை சொல்கிறோம், ஜனநாயகத்தை பாதுகாப்பவர்களுக்கும் ஜனநாயகத்தை சீரழிப்பவர்களுக்கும் இடையிலான களம்தான் 2026. ஜனநாயகத்தை பாதுகாப்பவர்கள் என்று சொன்னால் தெளிவாக சொல்வோம், தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக களத்திலே முதலிடத்தில் இருக்கிறது. இங்கே போட்டி என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? சம அளவில் இருக்க வேண்டும். ஒரு புலி இன்னொரு புலியோடு மோதலாம், ஆனால் புலியாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு முன்பாக புலியாக இருக்க வேண்டிய ஒரு புலிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய சிலர் மரபணு மாற்றம் செய்து விட்டார்கள். அந்த புலி பூனையாகிவிட்டது. புலி தாவினால் அது வேட்டை, பூனை தாவினால் அது சேட்டை. இப்படிதான் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய சகோதரர் நாம் தமிழர், இங்கே என்னதான் நீங்கள் எங்களை திராவிடத்தை விமர்சித்தாலும் நம் தமிழர் என்ற அடிப்படையில் உங்கள் மீது எங்களுக்கு அன்பு உண்டு. திராவிடத்தால் தமிழ்நாடு தாழ்ந்தது என்ற கருத்தை சொன்னார். ஐயா, கிராமத்தில் படித்துவிட்டு நீங்களெல்லாம் இந்த அரங்கத்திலே அமர்ந்து பேசுகிறீர்கள் என்று சொன்னால் இந்த நிலையை உயர்த்தியது திராவிடம். திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் இடையிலே அரசியல் பங்காளி சண்டைகள் உண்டு. ஆனால் இரண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டதிலே சில விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் கல்வி ரீதியாக தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தியதில் திராவிட கட்சிகளுக்கு பெரும் பங்குண்டு. இன்று தமிழ்நாட்டுடைய சிறப்புகளை, வாழ்வியல் வெற்றிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2 நாட்கள் உத்தரப்பிரதேசத்தில் வாழ்ந்து பாருங்கள், 2 நாட்கள் குஜராத்திலே வாழ்ந்து பாருங்கள், 2 நாட்கள் மத்திய பிரதேசத்திலே வாழ்ந்து பாருங்கள், 2 நாட்கள் ராஜஸ்தானிலே வாழ்ந்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு எவ்வளவு பெரிய முன்னேற்றத்தில் இருக்கிறது, நாம் எவ்வளவு பெரிய வாழ்வுரிமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு புரியும். ஒரு முறை வட இந்தியாவில் ரயிலிலே சென்று பயணித்து வந்து விட்டாலே ரயில் பயண அனுபவங்களே உங்களுக்கு பல வரலாறுகள் எழுத சொல்லும். அதனால்தான் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற நிலை மாறி தெற்கு வளர்கிறது, வடக்கிலிருந்து வருபவர்கள் இங்கு வந்து வாழ்கிறார்கள் என்ற நிலை உருவாகி இருக்கிறது. அடுத்ததாக அண்ணன் பேசினார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில். நமக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கொள்கை முரண்பாடுகள் உண்டு, மற்றபடியாக தனிப்பட்ட எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் இந்த கருத்தை நீங்கள் அவ்வாறு தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இந்தியாவுக்கு சென்ற இடமெல்லாம் பெருமை என்று சொல்கிறார், தமிழ்நாட்டுக்கு திராவிட மாடல் அரசினால் தாழ்வு என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன் என்று 51 முறை ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கிறார். 56 இன்ச் அளவு கொண்ட மார்பை கொண்ட என்று சொல்லக்கூடிய நம்முடைய பிரதமர் இதுவரை நேரடியாக ட்ரம்ப் சொல்வது போய் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்திரா காந்தி பாகிஸ்தானிலிருந்து கிழக்கு வங்கத்தை பிரித்து பங்களாதேஷை உருவாக்கிய போது அமெரிக்காவுடைய ராணுவ மிரட்டலையும் மீறி பங்களாதேஷ் மக்களுக்கு துணை நின்றார். அந்த இந்திரா காந்தியின் ஆளுமை எங்கே? ட்ரம்புடைய மிரட்டலுக்கு நேரடியாக பதில் சொல்ல தயங்கக்கூடிய இன்றைய பிரதமரின் நிலை எங்கே? உலகிலேயே மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு தேசத்துடைய பிரதமர் அமெரிக்காவுடைய வல்லாண்மைக்கு அஞ்சக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இது பெருமையா? இங்கே சில சம்பவங்களை சுட்டிக்காட்டி நண்பர் பேசினார். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல் அரசால் தலைகுனிவு என்று சொல்கிறீர்கள். எது தலைகுனிவு? மணிப்பூரில் நம்முடைய சொந்த நாட்டு சகோதரிகள் நடு ரோட்டிலே நிர்வாணமயப்படுத்தப்பட்டு கலவரத்தால் இழுத்துச் செல்லப்பட்டார்களே,
ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் உலக அளவிலே தலைகுனிவை ஏற்படுத்திய அந்த நிகழ்வு நடந்ததே 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அங்கு சென்று நீங்கள் பார்த்தீர்கள். குஜராத்தில் அதிகமான காணாமல் போன குழந்தைகள் உள்ள மாநிலம் குஜராத் என்று சொல்லப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி தான் அங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே அதிகமாக பள்ளிக்கூடங்கள் மூடக்கூடிய மாநிலம் எது என்று சொன்னால் உத்தரப்பிரதேசம். புள்ளி விவரங்கள் சொல்கிறேன், நானா சொல்கிறேன். எங்களுடைய கவலை என்ன தெரியுமா? அதிமுகவின் மீது தோழமை முரண்பாடு எங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டை 31 வருஷம் ஆண்ட கட்சி. என்னதான் மாறுபட்ட கருத்தோட்டங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டை முன்னேற்றிய கட்சிகளில் ஒன்று என்ற அடிப்படையில் அந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஏற்கனவே அன்பு தங்கை சொன்னார்கள், திமுக இல்லை என்றால் அதிமுக, அதிமுக இல்லை என்றால் திமுக. நிலைமை இப்போதும் சரிதான். மக்கள் நினைக்கிறார்கள், வேண்டாத சுமையை இறக்கி வைத்துவிட்டு நீங்கள் களத்துக்கு வந்தால் இரட்டை இலையும் உதயசூரியனும் நேரடியாக மோதினால் தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று நினைக்கிறார்கள். வேண்டாத சுமைகளை இறக்கி விட்டுப்பீங்களான்னு அண்ணன் கேட்கிறார். அவங்க சுமையை இறக்கிட்டீங்கன்னா நீங்க ஆதரிச்சிருவீங்க. நாங்கள் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கட்சியுடைய நிர்வாகங்கள் முடிவெடுக்கும். மக்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பதை நாம் களத்தில் பார்க்க வேண்டும். ஆக களத்தில் நீங்கள் வேண்டாத சுமையை வட இந்தியாவுடைய வாடை காற்றை தவிர்த்து விட்டு களமாடுங்கள், அது நல்லது. அப்போது இந்த கேள்விக்கு விடை பிறக்கும். யாருக்கும் இடையிலான போட்டி என்று சொன்னால் நாங்கள் சொல்லுவோம். இப்பொழுதும் மக்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். வேண்டாத சுமையை இறக்கிவிட்டு களத்துக்கு வாருங்கள், திமுகவும் அண்ணா திமுகவும் மோதட்டும், தமிழ்நாட்டுடைய நலன்களை கருதக்கூடியவர்கள் மோதட்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த நிலையில புது புது நாடக கம்பெனிகள் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. நாடகங்கள்லாம் முடிந்து போய் திரைப்பட யுகத்துக்கு வந்துட்டோம் நம்ம நினைச்சோம். ஆனா சில பேர் தமிழ்நாட்டுடைய அரசியலை மீண்டும் நாடக களத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுதான் வேதனை. இப்பொழுதெல்லாம் நாமெல்லாம் பொதுவாக யாராவது நம்ம வீதியில் ஊரில் இறந்துட்டால் அது ஏதாவது துக்கம் ஏற்பட்டால் நம்ம தான் முன்னாடி போய் பார்ப்போம். இப்போது அலைபேசியில் அழைப்பு கொடுத்து கார் அனுப்பி வாகனத்தை அனுப்பி உங்களுக்கு நான் துக்கம் விசாரிக்கணும், தயவுசெய்து என்னை வந்து பாருங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அரசியலை சில பேர் முன்னெடுக்கிறாங்க. இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? அதை கூட பத்திரிகையாளர்கள் படம் எடுக்கக்கூடாதான். அதை கூட சகோதரி அசோகா போன்றவர்களுக்கு பார்த்து விடக்கூடாதான், தெரிஞ்சு விடக்கூடாதான், உள்ளே என்ன நடந்தது என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட மூடி மறைக்கும் அரசியலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் களத்தில் இடமில்லை என்பதை கடந்த 1 மாத தமிழ்நாட்டு மக்களுடைய மன ஓட்டங்கள் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, தமிழ்நாடு என்பது சமூக நல்லிணக்கத்திற்கும் சமூக நீதிக்கும் பேர் போன மாநிலம். அதனால தான் ஏழை எளிய மக்கள் இங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்களுடைய முகத்தை பாருங்கள். வாடி வதங்கி ஆடைகள் கிடிந்து 200 ரூபா சம்பளத்துக்கு கூட அவங்க தயாராக இருக்காங்க வேலை செய்யக்கூடிய நிலையில். ஆனால் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் மேம்பட்டதன் விளைவாக இன்று அவர்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்கக்கூடிய நிலையிலே தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த முன்னேற்றத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற கடமை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நாடு முழுக்க இருக்கக்கூடிய சூழல்களை பார்க்கின்ற பொழுது தமிழ்நாடு சிறப்பாக இருக்கிறது. அதனால தான் தெலுங்கானாவுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி வந்தார். வந்து என்ன சொல்லிட்டாரு? தமிழ்நாட்டுடைய கல்வி முறையை விரைவில் நாங்கள் தெலுங்கானாவில் அமல்படுத்துவோம் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். பஞ்சாபுடைய முதல்வர் வந்தார். காலை சுற்றுண்டி திட்டம், அது தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கி நீதி கட்சி தொடங்கி காமராஜர் அவருடைய வழியாக திராவிட கட்சிகள் இன்று அதை வலிமைப்படுத்தியிருக்கின்றன. ஏழை எளிய மக்களும் படிக்கக்கூடாது, பின்தங்கிய மக்கள், ஓபிசி மக்கள், தலித்து மக்கள், மைனாரிட்டி மக்கள் படித்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட மணி அடிச்சு எங்களை ஓச்சிருவீங்க போல இருக்க, இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் படித்து விடக்கூடாது என்று கருதக்கூடிய சித்தாந்தவாதிகளுக்கு மத்தியில் எல்லோரும் படிக்க வேண்டும், நான் இருக்கிறேன், நீங்கள் படித்தால் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு முதல்வர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரே, அதை நீங்கள் பாராட்டுங்கள். போட்டி போட்டு தமிழ்நாட்டை கல்வியிலே முன்னேற்றிய அரசியல் இயக்கம் திராவிட இயக்கம். இவங்க சைக்கிள், இந்த கட்சியில் சைக்கிள் கொடுத்து ஆண்டு வச்சிருங்களேன், அங்க லேப்டாப் கொடுப்பாங்க, லேப்டாப் கொடுத்து வச்சிருங்களேன், இந்த அடுத்த கட்ட திட்டத்தை கொண்டு வருவாங்க. ஆக போட்டி போட்டு திராவிட இயக்கம் தமிழ்நாட்டை முன்னேறி இருக்கிறது. இது ஒன்றும் பீகார் இல்ல, உத்தரப்பிரதேசம் இல்ல, உங்க குஜராத் இல்ல, தந்தை பெரியார் பிறந்த தமிழ்நாட்டு மண். நீங்க எங்களுடைய திராவிட உறவுகள், தமிழ் தேசியம் பேசக்கூடிய எங்களுடைய உறவுகள், நாங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டை பாதுகாப்பதிலே ஓரணியில் இருக்கின்றோம். ஆனால் ஆள்வது யார் என்று வருகின்ற பொழுது இப்போது இருக்கக்கூடிய எங்களுடைய தளபதி முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்கள் தான் வர வேண்டும். தமிழ்நாட்டுக்கு அதுதான் நல்லது. ஏனென்று சொன்னால் சில நண்பர்கள் தப்பா நினைக்க கூடாது. ஏன் தெரியுமா? இந்த நேரத்தில்
அதிகார ஆக்டோபஸ் கரங்களோடு டெல்லியிலிருந்து சிலர் படம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அரசியல் ஆளுமை மிக்க ஒருவர் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கருத்தை விதைக்கிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.